ஒரு பிகினரா நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டரை பார்க்கும்போது அவங்க மட்டும் எப்படி வந்து ரிஸ்க் ரெடியூஸ் பண்றாங்க அண்ட் அவங்க மட்டும் எப்பவுமே எப்படி ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க அண்ட் எப்பவுமே அவங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி க்ரோ ஆகுது அப்படின்றத பத்தியெல்லாம் நீங்க திங்க் வந்து பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ஒரு சீக்ரெட்டா இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் ஒரு பிகினருக்கு ரொம்பவும் முக்கியமான எப்படி ஒரு டைவர்சிஃபைடான போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதனுடைய இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரியான A to Z நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல வந்து தெரிஞ்சுக்கிற வந்து போறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்க போது. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. ஸோ டக்குன்னு என்ன பண்ணிடலாம்னா டாபிக் உள்ள போயிடும். எல்லா பிகினருக்குமே பாத்தீங்க அப்படின்னா டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்னது அப்படின்னா அதாவது அந்த இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா அசெட் கிளாஸஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதாவது ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், பாண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர், இந்த மாதிரி என்னென்ன அசெட் கிளாஸஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ சம் மார்க்கெட் மொமெண்டம்ல ஒரு அசெட் என்ன ஆகும், நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணும். ஒரு அசெட் என்ன ஆகும், நமக்கு வந்து ஆப்போசிட் இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அப்படி ஆப்போசிட் இதில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அங்கே நமக்கு லாஸ் அப்படின்றது என்ன ஆகும், வரும். பட் இதே இது நம்ம டைவர்சிஃபை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வர லாஸ் இன்னொரு அசெட் கிளாஸ் நமக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அதில் என்ன ஆயிரும், அதிகமான ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து கிடைக்கும். அப்போ அந்த லாஸ் என்ன ஆயிரும், இங்கே வந்து நமக்கு வந்து கவர் வந்து ஆயிரும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் எல்லா இன்வெஸ்டர் வந்து சொல்லுவாங்க எல்லா எக்கையுமே என்ன பண்ணாதீங்க ஒரே பேஸ்கெட்ல வந்து போடாதீங்க அப்படின்னு வந்து. ஏன்னா ஒரு அந்த பேஸ்கெட் மொத்தமா கீழே விழுந்துச்சுன்னா எல்லா எக்குமே என்ன ஆயிரும், உடஞ்சிரும். அதே மாதிரி தான் இன்வெஸ்டிங்லையும் உங்களுடைய மணி என்ன பண்ணாதீங்க ஒரே ஒரு அசெட் கிளாஸை நம்பி என்ன பண்ணாதீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க, அதில் டைவர்சிஃபை அப்படின்றது வந்து பண்ணுங்க. ஸோ அப்படி நீங்கள் பில்ட் பண்ணுறதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பிகினருக்கு இன்னொரு கொஸ்டினும் இருக்கும், ஏன் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏர்லைன் ஸ்டாக்கை பிஃபோர் பேண்டமிக் வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா பை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுருக்கோங்களேன். இப்போ கோவிட் எல்லாமே நமக்கு வந்துருச்சு. ஸோ கோவிட் வந்துருச்சு அப்படின்னா அந்த டைமில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ட்ராவல் அப்படின்றது பண்ணியிருக்க முடியாது. அந்த ட்ராவல் அப்படின்றது நடந்திருக்காது அந்த அளவு. ஸோ அந்த மாதிரியான டைம்ல நமக்கு என்ன ஆயிரும், அந்த ஏர்லைன் ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்கு வந்து டவுன் சைடு அப்படின்றது போகும். ஆர் கிராஷ் கூட நமக்கு என்ன ஆயிரும்னா ஆயிடும். இதே இது அந்த சமயத்தில் வந்து நீங்க வந்து FMGC, ஃபார்மா இந்த மாதிரியான கம்பெனி எல்லாமே நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், அந்த காலகட்டத்தில் ரிட்டர்ன் அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் டைவர்சிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. இதுதான் எப்படி நம்ம டைவர்சிஃபை பண்ணோம் அப்படின்னா சம் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு செக்டரோ ஆர் ஒரு அசெட் கிளாஸோ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னா இன்னொரு செக்டரோ இன்னொரு அசெட் கிளாஸோ வேற லெவலா என்ன ஆகும்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து பண்ணும். ஸோ இதுக்கு தான் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ த பவர் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது இதுதான். நமக்கு என்ன ஆகும், ரிஸ்க்கும் ரெடியூஸ் ஆகும். ஓவர் த டைம் நமக்கு என்ன ஆகும், நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது வந்து வரும். ஃபினான்ஷியல் ஸ்டடீஸே என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரிஸ்க்ன்றது நமக்கு என்ன ஆகும், ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ரெடியூஸ் ஆகி நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து கிடைக்கும். இந்த டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது நம்ம வந்து அதிகமாக ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது, எப்படி நம்மளுடைய மணியை வந்து இன்னமும் செக்யூர் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவும் தான். நெக்ஸ்ட் பிகினர் தெரிஞ்சுக்கிற வேண்டிய டைப்ஸ் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன், 3 மெயினான டைவர்சிஃபிகேஷனை பற்றி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அசெட் கிளாஸ் டைவர்சிஃபிகேஷன். அப்படின்னா என்னது அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை டிஃப்ரெண்ட் டைப்பான அசெட் கிளாஸஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றது. லைக் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு, சில்வர், பாண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், இந்த மாதிரியான இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்லையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா அசெட் கிளாஸ் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அசெட் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமான குரோத்ன்றது இருக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக வந்து இருக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிக்ஸடான ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். இப்படி நம்ம பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரிஸ்க்கும் ரெடியூஸ் ஆகும். அண்ட் அந்த டைவர்சிஃபிகேஷனோடைய அந்த ஒரு மெயினான ஒரு இதையும் நம்மளால என்ன பண்ணிக்கிற முடியும்னா பெனிஃபிட்டையும் நம்மளால எடுத்துக்கிற வந்து முடியும். நெக்ஸ்ட் செகண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செக்டர் டைவர்சிஃபிகேஷன். இது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா எல்லா மணியும் ஒரே ஸ்டாக் ஒரே செக்டரை என்ன பண்ணாதீங்கன்னா டிபெண்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பண்ணாங்க. அதில் ஒரு டைவர்சிஃபை பண்ணுங்க. இப்போ வந்து FMGC இருக்கு, ஃபார்மா இருக்கு, பேங்க் இருக்கு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் இருக்கு, அக்ரி இருக்கு, இந்த மாதிரி என்னென்ன செக்டர்லாம் இருக்கோ அது மட்டும்
ஃபியூச்சரில் என்னென்ன செக்டர்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியுதோ அதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா அனலைசிஸ் பண்ணி அந்த செக்டரில் இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிஸை சூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இதை என்ன சொல்லுவாங்கன்னா செக்டர் டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இது மூலயமா சம் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு செக்டர் டவுன் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் ஒரு செக்டர் என்ன ஆகலாம், ஒரு அவுட் பெர்ஃபார்மம் அப்படின்றது வந்து பண்ணலாம். அப்போது நமக்கு என்ன ஆகும், அதில் வந்து நமக்கு ரிஸ்க் ரெடியூஸ் ஆகி நமக்கு ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜியோகிராஃபிக் டைவர்சிஃபிகேஷன் ஆர் குளோபல் டைவர்சிஃபிகேஷன் சொல்லலாம். அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றீங்க. இப்போ இந்தியன் மார்க்கெட் வந்து உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், நல்ல ஒரு ரிட்டர்ன்ன்றது கிடைக்கும். இதை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லோக்கல் எக்கனாமியோட இம்பாக்ட் அப்படின்றது நமக்கு வரும்போது மார்க்கெட் என்ன ஆகும், நமக்கு வந்து அது பேட் நியூஸாக இருந்துச்சுன்னா டவுன் அப்படின்றது வந்து போகும். ஸோ இதெல்லாமே இருக்கக்கூடாது. அந்த சமயத்தில் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு வரணும் அப்படின்னா அப்போ அதுக்கு நீங்கள் இந்த யூரோப்பியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் அதனுடைய மார்க்கெட் என்ன ஆயிரும், நல்லா பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணும்போது அதில் நமக்கு ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ இது மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராஃபிட் அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மேக் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவை நான் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். அதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், நீங்கள் நோட் வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கோல் என்னன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டா இல்லை உங்களுடைய ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கா இல்லை உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை என்ன பண்ணுங்கன்னா எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்றது. இப்போ உங்களுடைய ஏஜ், அதாவது நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்கும், ரிஸ்க்ன்றது அதிகமாக எடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அளவு என்ன எடுக்க முடியாது, ரிஸ்க்ன்றதை எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து சேஃபரான அசெட் கிளாஸ் சூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா பெட்டராக வந்து இருக்கும். ஸ்டெப் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா சூஸ் த ரைட் மிக்ஸ். அதாவது உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். அதாவது காமனாக பார்த்தீங்கன்னா 60-40 அப்படின்ற ரூல் வந்து இருக்கும். பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு அக்ரெசிவான இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 80% ஈக்விட்டி போகலாம், 20% நீங்கள் என்ன பண்ணலாம், சம் ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து போகலாம். மாடரேட்டர் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 60% என்ன ஆகலாம், ஈக்விட்டிக்கு போகலாம். 30% நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். அதே இது ரிமைனிங் 10% நீங்கள் என்ன பண்ணலாம், கோல்டு அந்த மாதிரியான அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். நீங்கள் வந்து கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் 40% என்ன பண்ணலாம், ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 50% நீங்கள் என்ன பண்ணலாம், பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரிமைனிங் 10% என்ன பண்ணலாம், நீங்கள் அதர் அசெட் கிளாஸஸ்ல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய அசெட் கிளாஸஸ்க்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு டைவர்சிஃபை வந்து பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரே ஸ்டாக் ஒரே செக்டர்ல என்ன பண்ணாதீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க. இப்போ ஒவ்வொரு செக்டர்ல இருக்கக்கூடிய டாப் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வெல் டெவலப்டா இருக்கக்கூடிய ஸ்டாக்கை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரே ஃபண்ட்ல என்ன பண்ணாதீங்க, எல்லா மணியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு எல்லா ஃபண்ட்லயும் என்ன பண்ணுங்கன்னா டைவர்சிஃபை அப்படின்றது வந்து பண்ணுங்க. அதே மாதிரி தான் நீங்க டொமஸ்டிக்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இன்டர்நேஷனலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் பாண்ட்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, பிரைவேட் பாண்ட்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 எடுத்துக்கிட்டோம்னா ரிவ்யூ அண்ட் ரீபேலன்சிங். ஏன்னா எல்லா இன்வெஸ்டருமே கண்டிப்பா இதை வந்து பண்ணியே ஆகணும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அசெட் கிளாஸ் வந்து எவ்ரி 3 months ஒன்ஸோ ஆர் 6 months ஒன்ஸோ ஒன்லி இயர்ஸ்லி ஒன்ஸோ அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்றதை பத்தி பாருங்க. உங்களுக்கு வந்து அது வந்து டவுன் ஆயிருக்கு அப்படின்னா அது இன்னமும் நம்ம என்ன பண்ணலாம்னா பை பண்ணலாமா அப்படின்றத பத்தி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அது நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருச்சா, ஓகே கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வேற ஒரு அசெட்டுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்ற டிசிஷன் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். இது எப்படி நீங்க வந்து ஒரு காரை மெயின்டைன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஏன்னா ப்ராப்பரா காரை மெயின்டைன் பண்ணீங்கன்னா அது ரன் ஆகுறது ஸ்மூத்தா வந்து இருக்கும். அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அசெட் கிளாஸை ப்ராப்பரா நீங்க அப்பப்போ ரிவ்யூ அண்ட் ரீபேலன்சிங் பண்ணீங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு வந்து பெட்டரா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க ஒரு பிகினரா ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவாய்ட் வந்து பண்ணி. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓவர் டைவர்சிஃபிகேஷன். அதாவது டைவர்சிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்காக கூடிய எல்லா ஃபண்ட்ஸ்லையுமே என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. உங்களுடைய கோல், உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டோட டியூரேஷன் அதுக்கு எது சூட்டபிளாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து செலக்ட் வந்து பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்டாக்ஸ்லையும் அதே மாதிரி தான் குவாலிட்டியான ஸ்டாக்கை பிக் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பண்ணுங்க. செகண்ட் மிஸ்டேக்னு எடுத்துக்கிட்டோம்னா இக்னோரிங் கோரிலேஷன். அடுத்து தேர்ட் மிஸ்டேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இக்னோர் த ரீபேலன்சிங். அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதே மறந்துட்டு நம்ம போர்ட்ஃபோலியோவை செக்கே பண்ணாம வந்து இருப்போம். ஃபோர்த் மிஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா
ட்ரெண்டை வச்சு நம்ம பிளைண்டாக என்ன பண்ணுவோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பண்ணுவோம். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. யாரோ வந்து சொல்கிறாங்க கிரிப்டோ நல்லா போகுது, கோல்டு வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே எல்லா மணியும் என்ன பண்ணுறது, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்து ட்ராக் பண்ணி இன்னொரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறது பிளைண்டாக. ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக் எல்லாமே பண்ணுறத அவாய்ட் வந்து பண்ணுங்க. ஸோ இதெல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இன்னமும் வந்து பெட்டராக வந்து இருக்கும். ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் கிடையாது, அது ஒரு மைண்ட் செட். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பேலன்ஸ் பண்ணவும் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு லாங் டேர்மில் என்ன பண்ணும்னா திங்க் கூட பண்ண வந்து வைக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா டைவர்சிஃபை வந்து பண்ணுங்க. எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டருடைய போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும்னா டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது வந்து ரொம்பவுமே வந்து இருக்கும். இதை ஞாபகமும் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் டைவர்சிஃபை அப்படின்றது ப்ராப்பராக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ராப்பராக டைவர்சிஃபை பண்ணிட்டோம். எது நடந்தாலும் நமக்கு என்ன ஆகும், ப்ராப்பராக நமக்கான ரிட்டர்ன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதாவது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை நம்ம ப்ராடக்ட் அப்படின்றது வந்து பண்ணிட்டோம் அப்படின்றது தான் நான் சொல்ல வந்து வரேன். ஸோ ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்க, கன்சிஸ்டன்சியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, டிசிப்ளினாக வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து இவ்வளோ வேல்யூவாவது கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். பட் அதுதான் எனக்கு இன்னமும் மோர் மோட்டிவேஷனை கொடுத்து இந்த மாதிரியான குட்டியான வேல்யூபிளான வீடியோவை கிரியேட் பண்ண பூஸ்ட் வந்து பண்ணும். ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு ஷேர் வந்து பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பை.